அனைவருக்கும் வணக்கம். ஸ்னோ ப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் சீரீஸினுடைய 19வது வீடியோவில் இருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்னோஃப்ளேக்கில் இருக்கிற டேட்டா லோடிங் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா லோடிங் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பேரை வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம எப்படிலாம் டேட்டாவை ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளே லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இதற்கு ஸ்னோஃப்ளேக் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் கொடுக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா மெயினாக காப்பி இன்டூ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். காப்பி இன்டூ அப்படின்னா என்னென்னா பல்க் டேட்டா லோடிங், அதாவது பெரிய டேட்டாவை ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ள லோட் பண்றதுக்கு ஸ்னோஃப்ளேக் கொடுக்கிற ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் வந்து காப்பி இன்டூ. ஸோ அது எல்லாத்த பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல டேட்டா லோடிங்கை எப்படிலாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கான தேவை இருக்குது. அதுல முதல்ல நம்ம சொல்லக்கூடியது பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றது. இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும், தெரியாதவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். பேட்ச் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய டேட்டாவை பேட்சா கிளப் பண்ணி அதை ப்ராசஸ் பண்றது. அதாவது ஒரு நாளைக்கு முழுக்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு நாளைக்கு அப்படியே கிளப் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணா அதற்கு பெயர் பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பேரே பேட்ச்னு இருக்கனால பேட்ச் அது ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ இதுல என்ன விஷயம் நடக்கும்னா, இதுல வரக்கூடிய டேட்டா எல்லாமே பெருசா இருக்கும். ஏன்னா ஒரு நாள்ல நடந்த எல்லாத்தையும் நம்ம கிளப் பண்றதுனால அந்த டேட்டா எல்லாமே மேசிவா பல்கா இருக்கும். அதை நம்ம அக்குமுலேட் பண்ணுவோம் ஒரு ஸ்பெசிபிக் பீரியடுக்கு. இது மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணக்கூடியது. ரெண்டாவது மைக்ரோ பேட்ச் ப்ராசஸிங்னு சொல்லக்கூடிய நியர் ரியல் டைம் டேட்டா லோடிங். அது என்ன நியர் ரியல் டைம் டேட்டா லோடிங் அப்படின்னா, 60 செகண்டுக்கு ஒரு தடவை இல்ல 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டேட்டாவை லோடு பண்றது. இது வந்து ரியல் டைம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் நம்ம கிளப் பண்றோம். கிளப் பண்ணி தான் நம்ம வந்து அதை அக்ரிகேட் பண்ணி தான் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதனால அதற்கு பெயர் நியர் ரியல் டைம் டேட்டா லோடிங்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் அவங்க இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக இருக்கக்கூடியது ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னு சொல்லக்கூடிய ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங். டேட்டாவை அப்படியே வரும்போதே அப்படியே லோட் பண்ணுறது, மைக்ரோ செகண்ட் மில்லி செகண்ட் லேட்டன்சியில் அப்படியே லோட் பண்ணால் அதற்கு பெயர் ரியல் டைம் ப்ராசஸிங்னு பேர். இதற்கு நம்ம காஃப்கா அப்படிங்கிற ஒன் ஆஃப் தி சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரீமிங் சொல்யூஷன். ஓப்பன் சோர்ஸ் அது அப்பாச்சியோடது. அதனால மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் காஃப்காவை யூஸ் பண்ணுறோம். ஸ்னோஃப்ளேக்கு காஃப்காக்கு நேட்டிவாக கனெக்டர் கொடுக்குறாங்க. அந்த ரீசன்னால இந்த இடத்துல காஃப்காங்கிற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, டேட்டா லோடிங்க்கு ஸ்னோஃப்ளேக் சைடில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அவங்க சொல்லக்கூடியது இன்சர்ட் இன்டூ கமாண்டுங்க. ஏற்கனவே நீங்கள் இந்த சீக்வல் டேட்டா வேர்ஹவுசிங்ல இருந்தால் உங்களுக்கு இது என்னங்கிறது நல்லாவே தெரியும். பட் தெரியாதவங்களுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்சர்ட் இன்டூ டேபிள் வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்கறது மூலமாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நீங்கள் மேனுவலாக உங்கள் டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். இது வைடாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்கு நம்ம வேணும்னா இந்த மாதிரி சாம்பிள் டேட்டாவை மேனுவலா அப்லோட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஜெனரலா என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் கிரேட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டேபிளில் இருந்து இன்னொரு டேபிள்குள்ள டேட்டாவை லோட் பண்றது. அதுதான் இது இன்சர்ட் இன்டு டேபிள் 4, செலக்ட் இது ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 3 வேர் கண்டெயின் சிட்டி ஈக்குவல் டு அட்லாண்டா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டேபிள் 3ல அட்லாண்டாங்கிற வேல்யூ இருக்கிற சிட்டி ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்து டேபிள் 4குள்ள லோட் பண்ணுன்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல மெத்தடு. இது ப்ரொடக்ஷன் கிரேட் சிஸ்டம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம நிறைய செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா எல்லாத்தையுமே நம்ம லோட் பண்ண முடியும். இங்க பாருங்க, ஒரு அரேயை எப்படி இன்சர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. அரே கன்ஸ்ட்ரக்ட் மூலமா ஒரு அரேயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அரேயை அந்த டேபிள்குள்ள இன்சர்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் மூலமா ஒரு ஆப்ஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு டேபிள்குள்ள இன்சர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பல வழிகளை உபயோகப்படுத்தி இன்சர்ட் மூலியமா நம்ம டேட்டாவை லோடு பண்ண முடியும். சரி, அடுத்தது ஸ்னோஃப்ளேக்கினுடைய வெப் யூஐங்க. டைரக்டா ஸ்னோஃப்ளேக்கினுடைய யூசர் இன்டர்ஃபேஸை உபயோகப்படுத்தி நம்மளால ஃபைலை டேட்டாவை ஸ்னோஃப்ளேக்குள்ள லோடு பண்ண முடியும். அதற்கு ஒரு கேவியட் இருக்கு, அதுதான் 50 MB. அதாவது 50 MBக்கு கம்மியா உங்ககிட்ட ஃபைல் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க ஸ்னோஃப்ளேக் வெப் யூஐ மூலமா அந்த டேட்டாவை லோட் பண்ணலாம். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் வெப் யூஐயை உபயோகப்படுத்த முடியாது. மூணாவது ஸ்னோ சீக்வல்னு சொல்லக்கூடிய சீக்வல் வழி. அதுல அவங்க சொல்லக்கூடியது புட் கமாண்ட் அண்ட் காப்பி இன்டூ. இதை பத்தி விலாவரியா இதே வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த புட் கமாண்ட் என்ன பண்ணும்னா, லோக்கல் ஃபைல்ல இந்த டேபிள் 20.csvங்கிற ஃபைலை எடுத்து இந்த டேபிள் 20 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்னோஃப்ளேக் ஸ்டேஜ் உள்ளுக்குள்ள லோட் பண்ணும். அடுத்தது காப்பி இன்டூ பண்றது மூலமா அந்த ஸ்டேஜ் டேபிள்ல நம்ம லோட் பண்ணி இந்த டேட்டாவை எடுத்து இந்த டேபிள் 20 அப்படிங்கிற டேபிள்குள்ள லோட் பண்றோம். ஃபைல் ஃபார்மேட் அது CSV ஃபைல்ங்கிறதுனால CSV
CSV skip header equal to 1னா header இருக்கு, அந்த header ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இது சும்மா எக்ஸாம்பிள் தான், நம்ம டீடைல்டு எக்ஸாம்பிளை இதே வீடியோல பார்க்க போறோம். அடுத்தது ஸ்னோ பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். ஸ்னோ பைப்புக்குள்ள ரெண்டு வகையா நம்ம பண்ண முடியும். ஒன்னு ரெஸ்ட் API மூலமா கால் பண்ணலாம், இன்னொன்னு வந்து கிளவுட் பேஸ்ட் மெசேஜிங் மூலமா நம்ம பண்ண முடியும். பட் ப்ரிடாமினண்டா ஸ்னோ பைப் மைக்ரோ பேட்ச் டேட்டா லோடிங்னு சொல்லக்கூடிய நியர் ரியல் டைம் டேட்டா லோடிங்க்கு நம்ம உபயோகப்படுத்த முடியும். அடுத்தது ஸ்னோ பைப் ஸ்ட்ரீமிங் API அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலமா தான் நம்ம மூணாவதா பார்த்த ரியல் டைம் கண்டினியூஸ் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸை பண்ண முடியும். இது டைரக்ட் டேட்டாவை அப்படியே ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்குள்ள லோடு பண்ணும். நீங்க காஃப்கா கூட இதை உபயோகப்படுத்திக்கலாம். காஃப்கா கனெக்டர் கூட இந்த ஸ்ட்ரீமிங் API உபயோகப்படுத்தி டைரக்டா உங்களால டேட்டாவை லோட் பண்ண முடியும். மைக்ரோ செகண்ட் மில்லி செகண்ட் லேட்டன்சில. கடைசியில இருக்கக்கூடியது டேட்டா பைப்லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு ரீசெண்டான ஃபியூச்சர். இது காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கன்னு ஸ்னோஃப்ளேக்ல சொல்றாங்க. என்ன அதுல கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிஸ்டமா கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, ஸ்னோ பைப்பை உபயோகப்படுத்தி டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்ணுங்க. எதுக்குள்ள? ஸ்டேஜிங் டேபிள்ஸ்க்குள்ள. அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் டாஸ்கை உபயோகப்படுத்தி சேஞ்ச் டேட்டா கேப்சர்லாம் பண்ணி உங்களோட ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்குள்ள நீங்க லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த டேட்டா பைப்லைன் உள்ளுக்குள்ள அவங்க என்கேப்சுலேட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்ஸ். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது சிம்பிளிஃபைனா என்னன்னா, ஜூஸ் எடுத்து சார் எல்லாத்தையும் ஒரே இடத்துல எப்படி எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அதற்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு படம் போட்டிருக்கேன். அந்த படத்தின் மூலமா மொத்தமா ஸ்னோஃப்ளேக்ல டேட்டா லோடிங்க்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு படத்தின் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நான் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த படம் உங்களுக்கு பின்னாடி போக போக நம்ம ஸ்னோ பைப்பை பத்தி பேசும்போதும் சரி, இதே வீடியோல நம்ம காப்பி இன்டு எல்லாம் பத்தி பேசும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, முதல்ல கீழே பார்த்துருவோம். டைரக்ட் டேட்டா லோடிங். இதை ஏற்கனவே பேசணும். டைரக்டா ஒரு யூசர் less than 50 MB சைஸ் இருக்கிற ஃபைலை ஸ்னோஃப்ளேக்கினுடைய வெப் வியூவை உபயோகப்படுத்தி டைரக்டா டேபிள்ல லோட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். அதை தான் இங்கே கீழே படமா போட்டிருக்கேன். ஒரு யூசர் டைரக்டா ஃபைலை வெப் வியூவை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு டைரக்டா டேபிள் உள்ளுக்குள்ள டேட்டாவை லோட் பண்ணலாம். இது கீழே இருக்கிறது. அடுத்தது மேல வாங்க, பல்க் டேட்டா லோடிங்க பார்ப்போம். முதல்ல சோர்ஸ் டேட்டா. இது நான் ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷனுக்காக எல்லாத்தையும் போட்டிருக்கேன். என்ன ஃபார்ம் ஆஃப் டேட்டாவா வேணா இருக்கலாங்க. ஸ்ட்ரக்சர்ட்லேருந்து அன்ஸ்ட்ரக்சர்டு, எவ்வளோ பெருசு, எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, இன்ஜெஸ்ட் பண்ணுவோம். எதுக்குள்ள இன்ஜெஸ்ட் பண்ணுவோம்? கிளவுட் பார் லோக்கல் ஸ்டோரேஜுக்குள்ள இன்ஜெஸ்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்னோஃப்ளேக் நேட்டிவா இந்த மூணு தான் யூஸ் பண்ணும். பேஸா ஸ்டோரேஜுக்கு AWS S3, அஷ்யூர் பிளாப், GCP-னுடைய GCS பக்கெட்ஸ். ஸோ இந்த டேட்டாவை நம்ம இந்த கிளவுட் ஸ்டோரேஜுக்குள்ளேயும் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டேட்டாவை நம்மளோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல வச்சுக்கலாம். ஒரு லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்போ அதுலேயும் நம்ம வச்சுக்க முடியும். சரி, இந்த டேட்டாவை அடுத்ததா நம்ம ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ள அனுப்பணும். அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, முதல்ல லோக்கல்ல பார்த்துருவோம். இப்போ உங்களோட டேட்டா உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல இருக்கு அப்படின்னா, புட் கமாண்டை உபயோகப்படுத்தி ஸ்னோஃப்ளேக்கினுடைய ஸ்டேஜஸ் உள்ளுக்குள்ள நீங்க லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே புட்டை யூஸ் பண்ணி ஸ்னோஃப்ளேக்கோட இன்டர்னல் ஸ்டேஜ், புட்டை யூஸ் பண்ணி ஸ்னோஃப்ளேக் டேபிள் ஸ்டேஜ், புட்டை யூஸ் பண்ணி யூசர் ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஸ்டேஜஸ் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதெல்லாம் என்னென்ன எப்படி எப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை உபயோகப்படுத்தி ஸ்டேஜ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் ஸ்டேஜில் டேட்டாவை போட்டாச்சு அப்படின்னா, அதற்கு பிறகு காப்பி இன்டூவை உபயோகப்படுத்தி நம்ம ஸ்னோஃப்ளேக்கினுடைய டேபிள்குள்ள அதை லோடு பண்ண முடியும். ஒரு காப்பி இன்டூக்கு முன்னாடியும் இந்த படம் போட்டிருக்கேன். இது விர்ச்சுவல் வேர்ஹவுஸினுடைய படம். சரிங்களா? ஸோ இப்போ காப்பி இன்டூ ரன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அதற்கான கம்ப்யூட் விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் மூலமாக தான் கிடைக்கும். அதுக்காக ரெப்ரசன்டேஷன் தான் இது. சரி, இப்போ உங்களுடைய டேட்டா உங்களோட கிளவுட் ஸ்டோரேஜில் இருக்கு அப்படின்னா, நீங்க எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் மூலமா அதை நீங்க டைரக்டா எடுக்க முடியுங்கிறத ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல புட்டு தேவை கிடையாது. நீங்க வெறும் காப்பி இன்டூ உபயோகப்படுத்தி எக்ஸ்டர்னல் ஸ்டேஜில் இருக்கிற டேட்டாவை ஸ்னோஃப்ளேக் டேபிள்குள்ள
லோட் பண்ண முடியும். ஃபைனலா நீங்க டைரக்டா உங்களோட கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருக்கிற டேட்டாவை காப்பி இன்டு உபயோகப்படுத்தி ஸ்னோஃப்ளேக் டேபிள்குள்ள லோட் பண்ண முடியும். அதுதான் இங்க கீழே கடைசியில போட்டிருக்கக்கூடிய இந்த லைன். ஸோ இந்த மாதிரி பல வழிகளில் நீங்க பல்க் டேட்டாவை ஸ்னோஃப்ளேக் டேபிள்குள்ள லோட் பண்ண முடியும். அடுத்தது மைக்ரோ பேட்ச் டேட்டா லோடிங்க்கு வருவோம். இது நியர் ரியல் டைம், நம்ம பேசினது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிறது. இப்போ ஒரு ஸ்ட்ரீமிங் சொல்யூஷன், காஃப்கா மாதிரி ஒரு ஸ்ட்ரீமிங் சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் டைம்ல டேட்டாவை காஃப்கா கனெக்டர் மூலமா ஸ்னோஃப்ளேக்கினுடைய இன்டர்னல் ஸ்டேஜுக்கு புட்டை உபயோகப்படுத்தி போட்டுடுவாங்க. அதற்கு பிறகு நம்ம ஸ்னோ பைப்பை யூஸ் பண்ணி காப்பி மூலமா ஸ்னோஃப்ளேக் டேபிள் அதை லோட் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த காப்பிக்கு விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் படம் போடல. இந்த காப்பி ஸ்னோ பைப்பினுடைய கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்தி டேட்டாவை லோடு பண்ணும். சரிங்களா? அடுத்தது வேற மாதிரியான ஸ்ட்ரீமிங் சோர்சஸ் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டேட்டாவை நம்மளுடைய கிளவுட் ஸ்டோரேஜ் S3லயோ பிளாப்லயோ இல்ல GCSலயோ லோட் பண்ணிட்டு நேட்டிவா அந்தந்த கிளவுடுக்கு மெசேஜ் கியூயிங் சிஸ்டம் இருக்கு. AWSல SQS ன்னு சொல்லுவோம், அஷூர்ல ஈவென்ட் கிரிட்னு சொல்லுவோம், GCPல பப்சப்னு சொல்லுவோம். அந்த இன்ஜஸ்ட் கியூஸை உபயோகப்படுத்தி எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ்ல நம்மளால அந்த டேட்டாவை கொண்டு வர முடியும். எகைன் நம்ம ஸ்னோ பைப்பினுடைய காப்பியை உபயோகப்படுத்தி நம்ம ஸ்னோஃப்ளேக் டேபிள்குள்ள அதை லோட் பண்ண முடியும். ஸோ ரெஸ்ட் API ஆப்ஷனும் இருக்கு. நம்ம வந்துட்டு ஸ்னோ பைப்பினுடைய ரெஸ்ட் API கால் பண்றது மூலமாகவும் இதே மாதிரி நம்ம நியர் ரியல் டைம்ல டேட்டாவை லோட் பண்ணலாம். சரி, ஃபைனலா கண்டினியூஸ் டேட்டா லோடிங்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா டைரக்டா, அதாவது மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்ட் ஏற்கனவே பேசிட்டோம். இப்ப காஃப்கா மாதிரியான ஸ்ட்ரீமிங் சொல்யூஷன்ஸ்ல இருந்து டைரக்டா கோடு மூலமா ஸ்னோ பைப் ஸ்ட்ரீமிங் API கால் பண்ணி நேரா டேட்டாவை நம்மளால ஸ்னோஃப்ளேக்கினுடைய டேபிள் உள்ளுக்குள்ள எழுத முடியும். இந்த படத்தை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீடைல்டா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால எல்லா டேட்டா லோடிங் ரிலேட்டட் விஷயங்களையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம புட்டு கமாண்டை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே புட்டு கமாண்ட் என்னங்கிறது அந்த படத்துல தெளிவா பார்த்துட்டோம். என்ன, லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்து உங்களுடைய ஸ்டேஜுக்கு ஃபைல்ஸை போடுறதுக்கான கமாண்டு தான் இந்த புட்டு கமாண்டு. அதுதான் அவங்க சொல்றாங்க பாருங்க, நேம்டு இன்டர்னல் ஸ்டேஜுக்குள்ள போடலாம், இல்லைன்னா டேபிள் ஸ்டேஜுக்குள்ள போடலாம், இல்லைன்னா யூசர் ஸ்டேஜுக்குள்ள போடலாம். எந்த ஸ்டேஜுக்குள்ள வேணாலும் நீங்க புட்டு கமாண்டை உபயோகப்படுத்தி உங்களோட லோக்கல் ஃபைல் சிஸ்டம்ல இருந்து டேட்டாவை போடலாம். இது உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டேஜில் இருந்து டேட்டாவை காப்பி பண்றது உபயோகப்படாது. அந்த படத்தை மறுபடியும் பார்த்தீங்கன்னா புரியும் தெளிவா. நான் எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ்ல அதனால தான் நான் புட்டை போடல. டூப்ளிகேட்ஸ் ஏதாவது நீங்க இந்த புட்டை யூஸ் பண்ணி லோட் பண்ணா இக்னோர் ஆகிவிடும். சரி, எக்ஸாம்பிள் பாருங்க. இது என்ன, என்னோட லோக்கல் ஃபைல் சிஸ்டம்ல myldata.csvங்கிற ஃபைல் இருக்கு. அதை என்னுடைய my_int_ ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் ஸ்டேஜுக்கு லோடு பண்றேன். ஸோ புட்டு கமாண்டை யூஸ் பண்ணி நான் அதை செய்யறேன். இன்னொரு எக்ஸாம்பிள், இதை வைல்டு கார்டுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரே கமாண்ட்ல பல ஃபைல்ஸை லோட் பண்றது. இங்க நம்ம அதுதான் பண்றோம். order_star01 இந்த ஸ்டாருங்கிறது வைல்டு கார்டு. சரி, இப்போ எனக்கு ஆர்டர் 101, ஆர்டர் 102, ஆர்டர் 103, ஆர்டர் 104ன்னு அந்த மாதிரி ஃபைல்ஸ் இருந்ததுன்னா எல்லா ஃபைல்ஸையும் இது இந்த ஆர்டர் tiny_extன்னு சொல்லக்கூடிய டேபிள் ஸ்டேஜ் உள்ளுக்குள்ள லோடு பண்ணிவிடும். இந்த %, இதெல்லாம் நம்ம ஸ்டேஜஸ்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டேஜும் எப்படி டிஃபர் ஆகுங்கிறது இங்க %% போடுறதுனால இது ஒரு டேபிள் ஸ்டேஜாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ புட் கமாண்ட் ரொம்ப சிம்பிள். லோக்கல் ஃபைல் சிஸ்டம் டு யுவர் ஸ்னோஃப்ளேக் ஸ்டேஜஸ். சரி, இப்போ காப்பி இன்ட்டுக்குள்ள போறோம். இது ஒரு பெரிய டாபிக். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்னோ ப்ரோ ஸ்டடி கைட்லயும் இதை பத்தி தெளிவா மென்ஷன் இருக்கு. அதனால இதை பத்தி டீடைல்டா வெலாவரியா பார்த்துருவோம். சரி, இது எதுக்கு சார் உபயோகமா இருக்கும் அப்படின்னா பல்க் டேட்டா லோடிங்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த காப்பி இன்ட்டு மெஜாரிட்டியா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கண்டினியூஸ் டேட்டா லோடிங்க்குலாம் நம்ம ஸ்னோ பைப் தான் போட்டிருக்கோம். அந்த படத்தை பாருங்க, மறுபடியும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ இது என்ன செய்யும்? இது ஸ்டேஜில் இருந்து டேட்டாவை உங்களோட டேபிளுக்கு லோடு பண்ணும். எக்ஸ்டர்னல் லொகேஷன்ல இருந்து லோடு பண்ணும். எக்ஸ்டர்னல் ஸ்டேஜில் இருந்து லோடு பண்ணும். எல்லாமே அதே தான், படத்துல தான் போட்டிருந்தது அப்படியே அவங்க வார்த்தையில எழுதியிருக்காங்க. சரி, இந்த காப்பி இன்ட்டு உபயோகப்படுத்தும் போது நான் டேட்டாவை ஏதாவது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமா? அதாவது என்னோட டேட்டாவை நான் மாற்ற முடியுமான்னா முடியும். ரொம்ப முடியாது. என்னென்ன பண்ண முடியும்னா காலம் ரீஆர்டரிங் பண்ணலாம், காலம் ஒமிஷன் பண்ணலாம், கேஸ்ட் பண்ணலாம்,
ட்ரங்கேட்டிங் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்த் தட் எக்ஸீட் டார்கெட் காலம் லெங்த் பண்ணலாம். இந்த 4 விஷயங்களை தான் நீங்கள் காப்பி இன்டு கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டாவை லோடு பண்ணும்போது உங்களால் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஏற்கனவே சொன்னது தான், காப்பி இன்டுவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விர்ச்சுவல் வேர்ஹவுஸை ரன் பண்ணணும். விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் மூலமாக தான் காப்பி இன்டுக்கு தேவையான கம்ப்யூட் பவர் அதற்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த காப்பி இன்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம், கம்மியாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறது இல்லை. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஏற்கனவே பேசினது தான் இன்டர்னல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய நேம்டு இன்டர்னல் ஸ்டேஜ், யூசர் ஸ்டேஜ், டேபிள் ஸ்டேஜ். அதிலிருந்து டேட்டாவை நம்ம வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு லோட் பண்ணுறதுக்கு நம்ம காப்பி இன்டு உபயோகப்படுத்த முடியும். பாருங்கள், இது ஒரு இன்டர்னல் ஸ்டேஜ். மை இன்டர்னல் ஸ்டேஜிலிருந்து இருக்கக்கூடிய டேட்டாவை மை டேபிள்னு சொல்லக்கூடிய டேபிளுக்குள்ள லோட் பண்றோம். இது பாருங்க, இது வந்து டேபிள் ஸ்டேஜ். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், டேபிள் ஸ்டேஜோட நேமும் டேபிள் நேமும் ஒன்னா இருக்கும். அதனால நம்ம எதுவும் பேர் கொடுக்க தேவையில்லை. இது டேபிள் ஸ்டேஜில் இருந்து டேட்டாவை டேபிளுக்கு லோட் பண்றது. இது வந்து என்னன்னா யூசர் ஸ்டேஜ், அதாவது வந்துட்டு இந்த ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய யூசர் ஸ்டேஜில் இருந்து நம்ம வந்து மை டேபிளுக்கு டேட்டாவை லோட் பண்றது. ஸோ எல்லா ஸ்டேஜஸ்ல இருந்தும் இன்டர்னல் ஸ்டேஜஸ்ல இருந்தும் காப்பி இன்டு உபயோகப்படுத்தி நம்ம டேட்டாவை டேபிளுக்குள்ள லோட் பண்ணலாம். அடுத்தது நேம்டு எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ். இது அடுத்த கேட்டகரி. இது எக்ஸ்டர்னல் ஸ்டேஜில் இருந்து லோட் பண்றது. இங்க பாருங்க, அட் மை எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் டுட்டோரியல்ஸ் டேட்டா லோடிங் உள்ளுக்குள்ள கான்டாக்ட்ஸ் 1.csv. இது வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் லொகேஷன்ல இருக்கு. S3லயோ அஷ்யூர்லயோ இல்லைன்னா GCPலயோ இருக்குது. அதுல இருக்கக்கூடிய இந்த ஃபைலை மை CSV டேபிள் அப்படிங்கிற டேபிளுக்குள்ள லோட் பண்றதுக்கு ஃபயர் பண்ணக்கூடிய கமாண்ட் இந்த காப்பி இன்டு. அடுத்தது இப்போ காலம் மேட்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நான் என்னுடைய ஃபைலில் இருந்து டேபிளுக்கு டேட்டாவை லோடு பண்ணும் பொழுது டேபிளில் இருக்கக்கூடிய காலம்ஸும் என்னுடைய ஃபைலில் இருக்கக்கூடிய காலம்ஸும் கரெக்டாக இருக்கா இல்லையா, சரி சென்சிட்டிவிட்டி அதாவது கேஸ் சென்சிட்டிவிட்டி வேறையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் லோடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உபயோகப்படுத்த முடியும். இது ஒரு செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா லோடிங். செமி ஸ்ட்ரக்சரில் ஜேசான்னு சொல்லுவோம். நம்ம இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். இப்போ ஒரு செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை நம்ம மை டேபிள் உள்ளுக்குள்ளே லோடு பண்ணுறோம். எங்கிருந்து, ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டேஜில் இருந்து. இந்த sales.json.gcங்கிறது தான் அந்த ஃபைல் நேமு. அதனோட ஃபைல் டைப் வந்து ஜேசானு. இப்போ மேட்ச் பை காலம் நேமை கேஸ் இன்சென்சிட்டிவ்னு போட்டுட்டோம். அதனால் இப்போ காலம் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவாக இல்லைன்னாலும் அது வந்துட்டு அதை லோடு பண்ணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய புரிதல் நமக்கு. அடுத்தது எக்ஸ்டர்னல் லொகேஷன்லேருந்து பண்ணுறது. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். கடைசியாக நம்ம பார்த்த 5வது ஆப்ஷன் டைரக்டாக ஃபைல் கிளவுட் ஸ்டோரேஜில் இருந்து காப்பி இன்டு உபயோகப்படுத்தி ஸ்னோஃப்ளேக்குள்ள லோட் பண்ணுறது. அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். காப்பி இன்டு மை டேபிள்ங்கிறது டேபிள் நேமு. இந்த S3 பக்கெட் அதாவது மை பக்கெட்டில் டேட்டா ஃபைல்ஸுங்கிற ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இடு. இந்த ஸ்டோரேஜ் இன்டெகிரேஷன் மை இன்ட்டுங்கிறத நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்றும் இருக்காது, நம்ம ஆக்சஸ் கீஸ் எல்லாம் இருக்கும். இப்போ S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான AWS ஆக்சஸ் கீஸ் அந்த ஸ்டோரேஜ் இன்டெகிரேஷனில் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். இந்த ஃபைல் ஃபார்மேட் மை CSV ஃபைல் ஃபார்மேட்டை உபயோகப்படுத்தி அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை எல்லாத்தையும் இந்த டேபிளுக்குள்ளே லோட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இது அதே மாதிரி GCPக்கு எக்ஸாம்பிள் சேம் தான். அதனால நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. அதே GCS பக்கெட் நேமு, அதே ஸ்டோரேஜ் இன்டெகிரேஷனு, அதே ஃபைல் ஃபார்மேட்டு, அதே மாதிரி டேபிள். சரி, அடுத்தது பேட்டர்ன் மேட்சிங்னு சொல்லக்கூடியது. இது வைல்டு கார்டு டேட்டா லோடிங். புட்டுலேயே நம்ம இதை பற்றி பார்த்தோம். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மை டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய டேபிள்குள்ள எந்த பேட்டர்னில் வேணாலும் இருக்கிற CSVயை நீ லோட் பண்ணுப்பா. இந்த ஸ்பெசிஃபிக்காக இதுக்குள்ள ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு போடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். டாட் ஸ்டார் சேல்ஸ் டாட் ஸ்டார் டாட் CSV அப்படின்னா என்னன்னா, சேல்ஸுங்கிற வார்த்தை இருக்கிற ஃபைலு அதுக்கு முன்னாடி என்ன வேணா இருக்கலாம், சேல்ஸுக்கு அப்புறமா என்ன வேணா இருக்கலாம். இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் டாட் 01 டாட் CSV, சேல்ஸ் டாட் 02 டாட் CSV, சேல்ஸ் டாட் 03 டாட் CSV இப்படி இருக்குன்னா எல்லா சேல்ஸ் ஃபைல்ஸையும் மொத்தமாக எடுத்து லோடு பண்ணிடும் இந்த காப்பி இன்டு. ஸோ அதுதான் இதில் பேட்டர்ன் மேட்சிங்னு சொல்லக்கூடிய வைல்டு கார்டு மேட்சிங். ஃபைனலாக
ஜேசான் டேட்டாவை வேரியண்ட் காலம் உள்ளுக்குள்ள லோட் பண்றது எப்படிங்கிறது இதுவும் ஒரு செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா லோடு தான். இது எப்படி பண்றதுன்னு பாருங்க. முதல்ல நம்ம எப்போதும் போல ஒரு ஃபைல் ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். அது வந்துட்டு ஜேசான் ஃபைல் ஃபார்மேட், டைப் ஆஃப் ஜேசான், ஸ்ட்ரிப் அவுட்டர் அரே ஈக்குவல் டு ட்ரூ. இது என்ன செய்யும் அப்படின்னா ஜேசானினுடைய அவுட்டர் அரே, அதாவது செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா எப்படி இருக்கும்னா ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கும். நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் சரிங்களா. அதனுடைய அவுட்டர் அரேயை கழட்டி விடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேஜை கிரியேட் பண்ணுறோம். அந்த ஸ்டேஜுக்கு இந்த ஜேசான் ஃபார்மெட்டை நம்ம ஃபைல் ஃபார்மெட்டாக ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அப்புறமா புட்டு கமாண்டை உபயோகப்படுத்தி இது லோக்கல் ஃபைல் தான், இது சேல்ஸ் டாட் ஜேசான் அப்படிங்கிற இந்த லோக்கல் ஃபைலை அந்த ஸ்டேஜ் உள்ளுக்குள்ளே நம்ம லோட் பண்ணுறோம். அப்புறமா என்ன பண்ணுறோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஹவுஸ் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதனுடைய காலம் வேல்யூ எஸ்ஆர்சி, அதை வேரியண்ட்டாக டிஃபைன் பண்ணுறோம். இந்த வேரியண்ட்டுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா டைப்பு. இது உள்ளுக்குள்ளே தான் நம்ம எல்லா செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாவையும் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ சிம்பிளாக ஹவுஸ் சேல்ஸுங்கிற டேபிள் எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமோட இருக்குது. ஸோ காப்பி இன்டு உபயோகப்படுத்தி அந்த டேபிள் உள்ளுக்குள்ளே நம்ம ஏற்கனவே லோட் பண்ணியிருக்கிற ஸ்டேஜிலிருந்து இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பல விதமாக நம்ம காப்பி இன்டு உபயோகப்படுத்தி டேட்டாவை நம்ம ஸ்னோஃப்ளேக் டேபிள் உள்ளுக்குள்ளே லோட் பண்ண முடியும். அடுத்தது காப்பி ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ காப்பி இன்டூ உபயோகப்படுத்தி எப்படிலாம் லோட் பண்ணலாங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அந்த காப்பி இன்டூங்கிறது ரொம்ப பெருசுங்க. ஆக்சுவலாக அதில் வந்து நிறையா நம்ம வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும், நிறையா பேராமீட்டர்ஸை நம்ம செட் பண்ண முடியும். எப்போதும் போல தான் நான் ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷனை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது ப்ளஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதை நம்ம காப்பி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸை புரிஞ்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அந்த பேராமீட்டர், அது இதனுடைய டெஃபினேஷன், அதுக்கான டிஃபால்ட்டான வேல்யூ. இப்போ ஆன் எரர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, நான் இப்போ ஃபைலை உள்ள லோட் பண்ணுறேன். லோடு பண்ணும்போது எனக்கு எரர் வந்தால் ஸ்னோஃப்ளேக் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுதான் இந்த ஆன் எரருங்கிறது. அதில் 5 டைப் இருக்குது பாருங்க. கண்டினியூனா எரர் வந்தால் கண்டுக்காத, நீ பாட்டுக்கு டேட்டாவை லோட் பண்ணுன்னு சொல்றது. ஸ்கிப் ஃபைல், அதாவது இப்போ நீங்க பல ஃபைலை லோட் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபைலை நீங்க லோட் பண்ணும்போது எரர் வந்தா அந்த ஃபைலை மட்டும் கழட்டி விடுறது. ஸ்கிப் ஃபைல் அண்டர்ஸ்கோர் நம் அப்படின்னா என்னன்னா, இப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் எரர் ரோஸ் இருந்தா அதை கழட்டி விடணும்னு சொல்றது. அதாவது என்னன்னா, ஸ்கிப் ஃபைல் அண்டர்ஸ்கோர் 10 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 10 எரர் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். 10 எரர் வந்ததுன்னா அதற்கு பிறகு அந்த ஃபைலை ஸ்கிப் பண்ணும். அதே மாதிரி தான் ஸ்கிப் ஃபைல் அண்டர்ஸ்கோர் நம்ம பெர்சன்டேஜ், இது பெர்சன்டேஜ் ஸ்பெசிஃபை பண்ணுறது. சரி, இப்போ நான் வந்து 5% ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 100 ரெக்கார்ட்ஸை லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா 5 ரெக்கார்டில் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அது அந்த ஃபைலை ஸ்கிப் பண்ணிடும். கடைசியாக இருக்கிறது அபார்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். பிரச்சனை வந்ததுன்னா இமீடியட்டாக அந்த லோட் ஆப்ரேஷனை அபார்ட் பண்ணும். எது சார் டிஃபால்ட் வேல்யூன்னு கேட்டால் பல்க் லோடிங்க்கு அபார்ட் ஸ்டேட்மெண்ட் தான் டிஃபால்ட்டு. அப்படின்னா என்ன, பிரச்சனை வந்தாலே அபார்ட் பண்ணிடும் டிஃபால்ட்டாக. ஸ்னோ பைப்புக்கு ஸ்கிப் ஃபைல் தான் டிஃபால்ட்டு. உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்தது சைஸ் லிமிட் ஈக்குவல் டு நம்பர். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேராமீட்டர். இது என்னன்னா, இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சைஸ் ஃபைலை தான் நான் ப்ராசஸ் பண்ணணும்னு நீங்கள் காப்பி இன்டூக்கு சொல்கிறது. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு லிமிட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 100 மெகாபைட்டுக்கு மேலே நான் ப்ராசஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும் எவ்வளவு அப்படிங்கிறது. அப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலமாக அந்த நம்பரை தாண்டி உங்களுடைய டேட்டா சைஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அபார்ட் பண்ணி விட்டுடும். இட் டிஸ்கண்டினியூஸ் லோடிங் தி ஃபைல்ஸு. இது ஒரு சில இடங்களில் தேவைப்படும். மூணாவது பர்ஜி ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பார்த்துக்கோங்க, பர்ஜி ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். இது எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னா, ஸ்டேஜில் இருந்து நம்மளுடைய ஃபைலை நம்ம காப்பி இன்டு உபயோகப்படுத்தி ஸ்னோஃப்ளேக்கினுடைய டேபிளுக்கு லோடு பண்ணும் பொழுது லோடிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டேஜில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம்
பர்ஜ் பண்ணுன்னா ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமாண்டு. இது ஸ்னோஃப்ளேக்கினுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸில் ஒன்று. ஸ்னோஃப்ளேக்கே இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அதற்கு இது உபயோககரமாக உங்களுக்கு இருக்கும். ரிட்டர்ன் ஃபெயில்டு ஒன்லி ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இது எகைன் ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஃபெயிலான ஃபைல்ஸை மட்டும் இது ரிட்டர்ன் பண்ணும் ஸ்டேட்மெண்ட்டினுடைய ரிசல்ட்டில். அதுக்கு தான் ரிட்டர்ன் ஃபெயில்டு ஒன்லி. எல்லாமே பேர் உங்களுக்கு புரியும் படித்தா. மேட்ச் பை காலம் நேம், இது என்ன அப்படின்னா, செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை காலம்குள்ளே லோடு பண்ணும்பொழுது அதற்கான கரெக்டான காலம் நேம்ஸ் ஃபைல்ஸ்லையும் டேபிள்லையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது. அதற்கு இது உபயோககரமாக இருக்கும். இன்க்ளூட் மெட்டா டேட்டா, இது புதுசு ரொம்ப. இது என்னன்னா யூசர் டிஃபைன் மேப்பிங் பிட்வீன் டார்கெட் டேபிள் எக்ஸிஸ்டிங் காலம்ஸ் அண்ட் இட்ஸ் மெட்டா டேட்டா காலம்ஸ். இப்போ உங்களோட மெட்டா டேட்டாக்கும் உங்களுடைய டார்கெட் டேபிளில் இருக்கிற காலம்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யூசர் டிஃபைன் மேப்பிங் மூலமாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் பெருசாக நம்ம வந்து உபயோகப்படுத்த மாட்டோம். டிஃபால்ட் வேல்யூவை சைடில் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, நான் பேசுறதுக்கு ஒன்றுத்துக்கும். அடுத்தது என்ஃபோர்ஸ் லெங்த் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எகைன் பூலியன் எக்ஸ்பிரஷன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா எய்தர் ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். அதுதான் பூலியன்னு சொல்லுவோம். 0 or 1 பைனரியான வேல்யூ. இப்போ இது ட்ரூவாக இருந்ததுன்னா இது எதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, ஃபைலிலிருந்து டேட்டாவை டேபிளுக்கு லோடு பண்ணும் பொழுது உங்களினுடைய அந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு டார்கெட்டினுடைய காலம் லெங்க்த்துக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் வேர் கேர் ஆஃப் 30 டிஃபைன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க டேபிளில். நீங்கள் லோட் பண்ணுற டேட்டா 30 தான் இருக்கலாங்கிறது தான் அதனோட டெஃபினேஷன். நீங்கள் 35 இருக்கிற டேட்டாவை அது உள்ள லோட் பண்ணால் என்ன பண்ணும், அதை தான் இது டிஃபைன் பண்ணுறது, என்ஃபோர்ஸ் லெங்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ என்ன பண்ணுன்னா, அதை ட்ரூவாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா எரரை த்ரோ பண்ணும். ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எரர் இஃப் தி லோடட் ஸ்ட்ரிங் எக்ஸீட்ஸ் தி டார்கெட் காலம் லெங்த். அதை ஃபால்ஸாக செட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு டிஃபால்ட்டாக ட்ரங்கேட் பண்ணி உள்ளுக்குள்ளே அதை லோடு பண்ணிடும். அதே மாதிரி தான் ட்ரங்கேட் காலம்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ரெண்டும் ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ அதே கேஸ் தான். இப்போ டேட்டாவை லோடு பண்ணும்பொழுது டேட்டாவினுடைய சைஸ் வந்துட்டு பெருசாக இருந்தால் என்ன பண்ணும், ட்ரங்கேட் பண்ணி லோடு பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. ட்ரங்கேட் காலம்ஸை ட்ரூன்னு கொடுத்துட்டீங்கன்னா ட்ரங்கேட் பண்ணி லோட் பண்ணும். ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா எரரை த்ரோ பண்ணும். டிஃபால்ட் வேல்யூ ரெண்டுத்துக்குமே பாருங்கள், டிஃபால்ட்டாக அவங்க எரர் த்ரோ பண்ணுற மாதிரி தான் செட்டிங்ஸ் இதில் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது எகைன் முக்கியமான விஷயம். நீங்கள் எதையாவது ஸ்னோஃப்ளேக்கை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கணும் அப்படின்னா அப்போ இந்த ஃபோர்ஸை உபயோகப்படுத்தலாம். எக்ஸாம்பிள் என்ன, டேட்டா டூப்ளிகேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லோடு பண்ண ஃபைலையே திருப்பி நீங்கள் லோட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு டூப்ளிகேட் தான் பண்ணும். அதனால டிஃபால்ட்டாக ஸ்னோஃப்ளேக் அதை செய்யாது. ஆனால் நீங்கள் இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்கறது மூலமாக உங்களால் அதை செய்ய வைக்க முடியும். ஸோ அதுதான் இதுக்கான இந்த ஸ்பெசிஃபிக் கமாண்டு. ஃபைனலாக லோடு அன்சர்டைன் ஃபைல்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது என்னென்னா, ஸ்னோஃப்ளேக்கு எல்லா டேட்டா லோடிங்கான ஹிஸ்ட்ரியையும் 64 நாளைக்கு மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு தெரியும், இப்போ ஸ்டேஜிலிருந்து காப்பி இன்டூவை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டேபிளில் லோட் பண்ணியிருந்தா அதற்கான ஹிஸ்ட்ரியெல்லாம் அது மெயின்டைன் பண்ணும். ஆனால் 64 நாளைக்கு பிறகு போயிடுச்சுன்னா அந்த டேட்டாவை எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும். அப்போ அது அன்சர்டைன் கேட்டகரிக்கு போய்விடும். ஸோ இப்போ அந்த மாதிரி அன்சர்டைன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் லோட் பண்றது அப்படின்னா, லோட் அன்சர்டைன் ஃபைல்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது பழைய ஃபைலா இருந்தாலும் அந்த லோடு ஹிஸ்டரி இருந்தாலும் இல்லைன்னாலும் அதை வந்துட்டு இது வந்து லோடு பண்ணும். அதற்கானது தான் இந்த ஸ்பெசிஃபிக்கான கமாண்டு. எப்போ அதை பண்ணுங்கிறத அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. லாஸ்ட் மாடிஃபைட் டேஸ் வந்துட்டு ஓல்டர் தான் 64 டேஸ் இருந்தாலோ, இனிஷியல் செட் ஆஃப் டேட்டா வந்து டேபிளில் லோட் பண்ணது வந்து 64 நாளைக்கு முன்னாடி இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா ஃபைல் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்டு டேபிள் அந்த ஈவெண்ட் 64 நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் அது வந்து அன்சர்டைன் ஃபைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த பேட்டர்னை உபயோகப்படுத்தி பழைய டேட்டாவை உங்களால் லோட் பண்ண முடியும். சரி, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள் தான் ரீலோடிங் எக்ஸாம்பிள். ஏற்கனவே நம்ம இந்த ஃபோர்ஸுக்கு பேசியிருக்கோம், அதை தான் அவங்க இங்கே போட்டிருக்காங்க. லோடு 1ங்கிற டேபிள்குள்ளே இந்த test1 CSV test2 CSVங்கிற ஃபைல்ஸை லோடு பண்ணும். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, அதாவது இந்த ஃபைல்ஸை அது ஏற்கனவே லோடு பண்ணியிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஃபோர்ஸ் போடுறது மூலமாக அதை திருப்பி லோட் பண்ண முடியும். இங்க பாருங்க, பர்ஜ் ஈக்குவல் டு ட்ரூ, காப்பி இன்டு மை டேபிள் பர்ஜ் ஈக்குவல் டு ட்ரூ போடுறது மூலமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நீங்க பர்ஜ் பண்ண முடியும். சரி, இப்போ காப்பி இன்டூல இருக்கக்கூடிய
ஒரு வினோதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இந்த வேலிடேஷன் மோடு. இதை பார்த்துருவோம். அது என்ன வினோதமான கேரக்டரிஸ்டிக்ஸ்? இவ்வளோ நேரமாக நம்ம என்ன பேசுகிறோம்? காப்பி இன்டூ உபயோகப்படுத்தி நீங்கள் டேட்டாவை லோடு பண்ணலாம் அப்படின்னு தான் பேசுகிறோம். காப்பி இன்டூ உபயோகப்படுத்தி டேட்டா குவாலிட்டி செக் பண்ண முடியுமா? டேட்டா குவாலிட்டி செக் அப்படின்னா இப்போ என்னுடைய டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா, எனக்கு வந்துட்டு எந்த விதமான எரரும் ஆகாமல் இருக்கா, அந்த டேட்டாவை நான் லோடு பண்ணும்போது எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியுமா அப்படின்னா அதை இந்த வேலிடேஷன் மோடு மூலமா நம்மளால பண்ண முடியும். இது டேட்டாவை லோடு பண்ணாது, அதற்கு பதிலாக வேலிடேட் மட்டும்தான் பண்ணும். அதுதான் அவங்க சொல்றாங்க பாருங்க, இன்ஸ்டெட் ஆஃப் லோடிங் தெம் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேலிடேட் மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காப்பி கமாண்டை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய ஃபைல்ஸ் எரர் இல்லாம இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். லோடு பண்றதுக்கு முன்னாடி நான் லோடு பண்ண போற ஃபைல்லாம் கரெக்டா இருக்காங்கிறத நீங்க செக் பண்ண முடியும். இந்த கமாண்ட் வந்துட்டு வேலிடேட் பண்ணி அந்த ரிசல்ட் செட்ஸை வேலிடேஷன் அவுட்புட்டா உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த 3 தான் அவங்க சொல்ற சப்போர்ட்டட் வேல்யூஸ். ரிட்டர்ன் n ரோஸ், அதாவது ரிட்டர்ன் 10 ரோஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும், அவ்வளவு ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் ரோஸை செக் பண்ணும். செக் பண்ணி இப்போ எரர் எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்துட்டு எரர் இல்லைன்னு வரும். அப்படி இல்லைன்னா எரரை உங்களுக்கு த்ரோ பண்ணும். எதுக்கு சார் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? உங்களுடைய ஃபைலை ரா செக் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, என்னோட ஃபைல் இருக்கு, அதுல வந்திருக்கிற டேட்டா கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதற்கு இதை யூஸ் பண்ண முடியும். அடுத்தது ரிட்டர்ன் எரர்ஸ், பேரே உங்களுக்கு புரியும். இது என்னன்னா எல்லா எரரும் நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ல அதை ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்ன எரர்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ரிட்டர்ன் ஆல் எரர்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன வித்தியாசங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்னோஃப்ளேக்ல ஸ்டேஜில் இருந்து காப்பி இன்டூ யூஸ் பண்ணி நீங்க டேட்டாவை லோட் பண்ணும்போது பாதியில ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா அதை பார்ஷியலி லோடட் கேட்டகரியில் அது வச்சிருக்கும். சரிங்களா? அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஆன் எரர் காப்பி ஆப்ஷன் உள்ளுக்குள்ள உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அதையும் சேர்த்து இது கொடுக்கும்னு சொல்லுது. அதாவது பாருங்க, ரிட்டர்ன் ஆல் எரர்ஸ் அக்ராஸ் ஆல் ஃபைல்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் காப்பி ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபைல்ஸ் வித் எரர்ஸ் தட் ஆர் பார்ஷியலி லோடட் டியூரிங் an earlier load because the on error copy option was set to continue during the load. புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஏன்னா ஆன் எரர்ல நம்ம கண்டினியூன்னு கொடுத்தோம்னா கவலையப்படாம நீ பாட்டுக்கு லோட் பண்றா அப்படின்னு சொல்றோம் அத. ஆனால் இப்ப இதன் மூலமா நம்ம அந்த மாதிரி இதுல ஃபெயில் ஆன விஷயங்களை கூட நம்மளால பார்க்க முடியும். சரி, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். காப்பி இன்டு மை டேபிள் வேலிடேஷன் மோட் ஈக்குவல் டு ரிட்டர்ன் எரர்ஸ், இந்த ரெண்டாவது ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போ இந்த டேபிள்குள்ள லோடு பண்ணும்போது என்னென்னலாம் எரர் வரும் அப்படிங்கிறத பார்க்கறது, அதை தான் போட்டிருக்காங்க பாருங்க, டு சி ஆல் எரர்ஸ். இப்போ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ரோஸ் இதில் மேலே போட்டிருந்தது ரிட்டர்ன் 2 ரோஸ் போட்டிருக்கோம். இந்த டேபிள் உள்ளுக்குள்ள இந்த ரிட்டர்ன் 2 ரோஸை போடும்பொழுது இந்த 2 டேட்டாவும் லோட் ஆகிடும், எந்த பிரச்சனையும் ஆகாது. ஆனால் அதுவே ரிட்டர்ன் 3 ரோஸை போட்டால் அந்த டேபிள்குள்ள லோட் ஆகும்பொழுது பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இது காமிக்குது. ஸோ அதை தான் இந்த ரிட்டர்ன் n ரோஸ் மூலமா நம்மளால செக் பண்ணிக்க முடியும். கடைசியா நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா லோடிங்கான ஸ்னோஃப்ளேக்கினுடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸ்னோஃப்ளேக்கை அவங்க நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சொல்றாங்க. டேட்டா லோடிங் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அதற்கு ஸ்னோஃப்ளேக் சொல்லக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல்ல பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ல ஃபைல் சைஸிங்கை பற்றி அவங்க சொல்றாங்க. உங்களோட ஃபைல் சைஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய லோட் ஆப்ரேஷன் that run in parallel cannot exceed the number of data files to be loaded. இது ஒரு முக்கியமான பாராமீட்டர். இது ஏற்கனவே கூட நம்ம ஒரு தடவை பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபைல் சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா டு ஆப்டிமைஸ் அண்ட் பேரலல் ஆப்ரேஷன்ஸ்க்காக உங்களோட ஃபைல் சைஸை 100லேருந்து 250 MB சைஸ்க்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்னோஃப்ளேக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரி, அதை விட சின்னதாக இருந்தால் என்ன பண்றது? சின்னதாக இருந்தால் அக்ரிகேட் பண்ணி பெருசு பண்ணுங்க, அதோட பெருசா இருந்தா அதை சின்ன சின்னதா உடைச்சி இந்த சைஸுக்கு கொண்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்பர் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர். சரி, செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லக்கூடிய வேரியன்ட் டைப் நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். அதற்கு ஒரு மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. அது என்னன்னா 16 மெகாபைட் தான். அதுல நீங்க டேட்டாவை மேக்ஸிமமா ஸ்டோர் பண்ண முடியும். சரி, அப்ப எனக்கு சைஸ் பெருசா இருந்தா என்ன பண்றது? ஸ்டிப் அவுட்டர் அரேயோ போட்டு அவுட்டர் சைடை கட்டி விடுங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம இதை எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டோம்.
சரிங்களா? ஸ்னோஃப்ளேக் அதே மாதிரி மேக்ஸிமமாக 200 எலிமெண்ட்ஸ் பெர் பார்ட்டிஷன் பெர் டேபிள் தான் ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறதையும் அவங்க இதில் ஒரு கேவியட்டாக சொல்கிறாங்க செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு. சரி, ஸ்னோ பைப்புக்கு வருவோம். ஸ்னோ பைப்புக்கும் அதே நம்பர் தான், 100 to 250 மெகாபைட்ஸ் தான் அவங்க சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா காஸ்ட்டுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்குமான ஒரு ப்ராப்பர் பேலன்ஸை கொண்டு வாங்க ஸ்னோ பைப்பை உபயோகப்படுத்தும் பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்னோ பைப் மூலமாக டேட்டாவை லோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த AWSல டேட்டா ஃபயர் ஹோஸ்னு ஒன்று இருக்கும். அது நியர் ரியல் டைம் டேட்டா. அது வந்து என்னென்னா அது கைனிசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸில் வர டேட்டாவை வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது வந்து என்னென்னா கிளப் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ப்ராசஸ் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணுறது, பஃபர் இன்டர்வல் 60 செகண்ட்ஸாக வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக நிறையா ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணாமலும் இருக்கலாம், லேட்டன்சியும் நீங்கள் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்தது லோடு பிளான். இதுக்கு அவங்க சொல்கிறது ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் தாங்க. ஏற்கனவே நம்ம இதை பரட்டி பார்த்துருக்கோம். என்னென்னா, ஒரு தனிப்பட்ட வேலைக்கு தனிப்பட்ட வேர் ஹவுஸை உபயோகப்படுத்துறது. அதாவது இப்போ டேட்டா லோடிங்க்கு தனி வேர் ஹவுஸு, யூசர் குவெரியிங்க்கு தனி வேர் ஹவுஸு, யூசர் ரோல்ஸுக்கு தகுந்த மாதிரி தனி வேர் ஹவுஸு. இப்போ ஒரு அனலிஸ்ட் டீம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனி வேர் ஹவுஸ் கொடுத்துடுறது. இப்போ நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் டீம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனி வேர் ஹவுஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கிறது தான் எல்லா விதத்துலேயுமே நல்லது. ஏன் நல்லது? எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது உங்களுடைய டேட்டா லோடிங், பல்க் டேட்டா லோடிங்க்கு பெரிய வேர் ஹவுஸ் தேவைப்படலாம். சே லைக் இப்போ ஒரு எக்ஸ் லார்ஜோ இல்லைன்னா 2x லார்ஜோ தேவைப்படலாம். அதே எக்ஸ் லார்ஜ் 2x லார்ஜை queryக்கு உபயோகப்படுத்துறது முட்டாள்தனம். நீங்கள் ஸ்மூத்தாக அந்த வேர் ஹவுஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூசர்ஸ் query பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்மாலோ இல்லைன்னா ஒரு மீடியம் டைப் வேர் ஹவுஸையோ நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக எக்கச்சக்கமாக நம்மளால் ஸ்னோஃப்ளேக்கினுடைய கிரெடிட்ஸை சேவ் பண்ண முடியும். அதுதான் அவங்க இதில் சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது, ஸ்டேஜிங் டேட்டா. அதாவது டேட்டாவை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடியது. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்ல முடியாது, இது காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். டேட்டாவை பார்ட்டிஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்ட்டிஷனிங் தி டேட்டா இன்டு லாஜிக்கல் பார்ட்ஸ் மூலமாக பண்ணிக்கோங்க. ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் மூலமாகவோ இல்லை எதன் மூலமாக பண்ணலாமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. என்னங்கிறதுல எக்ஸாம்பிளில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டேட்டாவை மட்டும்தான் நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டேட்டாவை பார்ட்டிஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருந்தா அந்த ஃப்ராக்ஷனை மட்டும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி கன்கரண்ட்டாக, அதாவது பேரலலாக காப்பி ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரே சமயத்தில் 2 லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நம்மளால் பேரலலாக லோட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிறது கண்ட்ரி, அது உள்ள கலிஃபோர்னியாங்கிறது ஸ்டேட்டு, அது உள்ள லாஸ் ஏஞ்சலஸுங்கிறது ஒரு ஏரியா, அது உள்ள 2016ங்கிறது இயர், அதுக்கப்புறமா மந்த்து, அதுக்கப்புறமா டே, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹவர், அதுக்கப்புறமா டேட்டா. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது மூலமாக ஃபைன் கிரைண்டாக உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள். உள்ளே போய் அந்த ஸ்பெசிஃபிக் மந்த், அந்த ஸ்பெசிஃபிக் ஹவர், டே, அந்த ரிலேட்டடான டேட்டாவை எடுத்து அவங்களால நம்ம காப்பி பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த பார்ட்டிஷனிங் டேட்டா இன்ஜினியரிங்கில் ரொம்ப ரொம்ப காமன். நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். சரி, அடுத்தது லோடிங் டேட்டா. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மோஸ்ட்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். லாஸ்ட் மாடிஃபைடு, 64 டேஸ், இது எல்லாமே அந்த அன்சர்டைன் ஃபைல்ஸில் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ உங்களோட மெட்டா டேட்டா, அதாவது 64 நாள் முடிஞ்சு போயிடுச்சு என்னோட டேட்டாவை லோட் பண்ணி, ஸ்னோஃப்ளேக்கு அது என்ன டேட்டானே தெரியல அப்படின்னா லோட் அன்சர்டன் ஃபைல்ஸில் இருக்கிற காப்பி ஆப்ஷனை ட்ரூவாக யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியண்ட் காலமை பொறுத்த வரைக்கும் நல் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதாவது சீக்வலில் நல்லுங்கிறது வேற, டைரெக்டாக ஸ்ட்ரிங்காக நல்லுங்கிறது வேற. சீக்வலில் நல்லா ஸ்டோர் பண்ணுறது தான் கரெக்ட். ஏன்னா அப்போ தான் நீங்கள் நல் வேல்யூஸ்க்கு எகென்ஸ்டாக நீங்கள் ஃபில்டர் ப்ரெடிகேட்ஸ்லாம் போடும்பொழுது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ண முடியும், அதை எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்ட்ரிப் நல் வேல்யூஸ் டு ட்ரூ அப்படிங்கிற
அப்படிங்கிறது மூலமாக உங்களால் பண்ண முடியும். டேட்டாவை லோடு பண்ணும்போதே, அதாவது செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை வேரியண்ட் காலம்குள்ளே லோட் பண்ணும்போதே இந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணுறது மூலமாக நல் காலம்ஸை ஸ்ட்ரிப் பண்ண முடியும். சரி, அடுத்தது மூணாவதா இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ட்ரெயிலிங் ஸ்பேசஸ் லீடிங் ஸ்பேசஸை லோட் பண்ணுது. அதாவது என்னென்னா டேட்டாவில் தேவையில்லாமல் ஸ்பேஸை போடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேஸ்னால அன்னெசரியாக பிரச்சனை தான் வரும். அந்த ஸ்பேஸ்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது, ரெண்டுமே உண்டு. அதனால அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபைல் ஃபார்மேட்டில் ட்ரிம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதன் மூலமாக நம்மளால் அன்டிசைரபிளாக இருக்கக்கூடிய ஸ்பேசஸை டேட்டாலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இங்கே வருது பாருங்கள். ஃபைல் ஃபார்மேட்டு டைப் ஈக்குவல் டு CSV, ட்ரிம் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ஃபீல்டு ஆப்ஷனலி என்க்ளோஸ்டு பை இந்த வேல்யூ அப்படிங்கிறது. இதன் மூலமாக நம்மளால் ஸ்பேஸிலிருந்து வெளியில் வர முடியும். ஃபைனலாக ரெகுலர் டேட்டா லோடுன்னு சொல்லக்கூடிய இந்த ETL பைப்லைன்ஸ் எல்லாம் பண்ணுறது. அதாவது என்னென்னா ரெகுலராக டேட்டாவை ஸ்னோஃப்ளேக்குள்ளே நான் ஒரு டேட்டா பைப்லைன் மூலமாக லோட் பண்ணும்பொழுது என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணலாம். முதல்ல இருக்கிறது ஸ்டேஜிங்கு, ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ட்டிஷன்டாக ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. பக்கெட் நேம், அப்ளிகேஷன் நேம், லொக்கேஷன் நேம் ஃபாலோடு பை இயரு, மந்த்து, டேவு, இந்த மாதிரி பண்ணிக்கோங்கிறாங்க. ரிமூவிங் தி லோடட் ஃபைல்ஸ், இதை தான் நம்ம ஏற்கனவே பர்ஜில் பார்த்தோம். அதை தான் இங்கேயும் அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே ஸ்டேஜ் டேபிளில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பர்ஜ் ஈக்குவல் டு ட்ரூ மூலமாக ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைன்னா ரிமூவ் கமாண்டை யூஸ் பண்ணியாவது அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இதனால் உங்களுக்கு ரெண்டு விதத்தில் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஒன்று, டூப்ளிகேட் டேட்டாவை நீங்கள் லோட் பண்ண மாட்டீங்க. இன்னொன்று, காப்பி ஆப்ரேஷனில் ஸ்கேன் பண்ணும்பொழுது கம்மி நம்பர் ஆஃப் ஃபைல்ஸை தான் அது ஸ்கேன் பண்ணும். அதனால் பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்னோஃப்ளேக்கில் சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்டென்சிவாக டேட்டா லோடிங்லாம் பார்த்தோம். காப்பி இன்டூ எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத பார்த்தோம். காப்பி இன்டூவில் வேலிடேஷன் மோட்லாம் பார்த்தோம். ஸ்னோஃப்ளேக்கினுடைய டேட்டா லோடிங்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஆஸ் யூஷுவல் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். கமெண்ட்ஸ் எழுதுங்க. அப்போ தான் நான் என்னை வளர்த்துக்க முடியும். உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். கற்றனை தூறும் அறிவு.